சூப்பர் ஸ்டார் நடிச்ச லிங்கா திரைப்படம் ஆரம்பத்துல ரொம்ப அதிக எதிர்பார்ப்போட இருந்த இந்த திரைப்படத்துக்கு நாளாக அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே குறைஞ்சு திரைப்படமும் ஓரளவுக்கு சுமாரா தான் போய்கிட்டு இருந்தது. ஆனா இந்த மாதிரி திரைப்படம் சுமாரா போகிறதுக்கும் திரைப்படம் தோல்வி அடைஞ்சதுக்கும் காரணம் யாரு அப்படின்னு பார்த்தா அது சிங்காரவேலன் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி படத்துடைய ப்ரொடியூசர் ராக்லைன் வெங்கடேஷ் சொல்லிட்டே இருந்தாரு. பத்திரிகையாளர் சந்திப்புலையும் சரி வேற எந்த பேட்டிகள்லையும் சரி இதே மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்ததுனால சிங்காரவேலனுக்கு கடுமையான நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம தனக்கு இது ரொம்ப மிகுந்த வேதனை அளிக்கிற விஷயமாவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிங்காரவேலன் சொல்லியிருக்காரு. தியேட்டர்காரங்க எல்லாருக்குமே ஏற்பட்ட நஷ்டத்துக்காக என்னை நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் எங்களுடைய உண்ணாவிரத போராட்டத்தை நாங்க வலுப்படுத்தினோம். அதன் தொடர்பா லிங்கா படத்துடைய தோல்விக்கு நான் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ராக்லைன் வெங்கடேஷ் சொன்னது எனக்கு ரொம்ப வேதனை அளிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ரஜினியோட ரசிகர்கள் ஏகப்பட்ட பேரு இவருக்கு போன் பண்ணி கண்ணா பின்னான்னு திட்டிருக்காங்களாம். பேஸ்புக்ல இருந்தும் ஏகப்பட்ட அச்சுறுத்தல்களும் மிரட்டல்களும் வந்துகிட்டே இருக்காம். அதனால தன்னோட Facebook அக்கவுண்ட்டையே டீஆக்டிவேட் பண்ணிட்டதாகவும் சொல்லியிருக்காரு. தன்னை யார் யாரெல்லாம் திட்டினாங்க, எந்தெந்த நம்பர்ல இருந்து கூப்பிட்டாங்க அப்படிங்கிற எல்லா ஆடியோ ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே திரட்டி வச்சிருக்காராம். கண்டிப்பா அதை கமிஷனர் ஆபீஸ்ல கொடுத்து தக்க நடவடிக்கை நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தங்களுக்கு ஏற்பட்ட நஷ்ட ஈடு கிடைக்காததுனால தான் நாங்க உண்ணாவிரதம் மேற்கொண்டுட்டு இருக்கோம். இன்னமும் அடுத்த உண்ணாவிரதத்தை இன்னமும் வலுப்படுத்த போறோம். பல கட்சிகளுடைய ஆதரவை நாங்க திரட்டிட்டு இருக்கோம். மிகப்பெரிய உண்ணாவிரதத்தை நாங்க மேற்கொள்ள போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிங்காரவேலன்.